ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். என்னோடய செகண்ட் பையனோட 4th பர்த்டே செலிப்ரேஷன் தான். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் ஃப்ரைடே எடுத்திருந்தது. வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு, சாரி. அதுக்கு என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு நல்ல மோட்டிவாக இருக்கும். ஜெய் பர்த்டேக்கு வந்து 2 கேக் வாங்கியிருந்தோம். நைட்டு 12 o'clock வந்து ஒரு கேக் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து ஒரு கேக் கட் பண்ணோம். ஃப்ரைடே மார்னிங் 7:30க்குலாம் அவங்க அப்பா வந்து சென்னை கிளம்பிட்டாங்க. அதனால் நைட்டே 12 o'clock கேக் கட் பண்ணிடலான்ட்டு கேக் கட் பண்ணிட்டோம். நான் நைட்டே குலோப்ஜாமும் செஞ்சு வச்சுட்டேன். குலோப்ஜாம் வந்து நான் 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன். குலோப்ஜாம் மாவு 2 பேக்கெட்டையும் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம குலோப்ஜாம் மாவு பிசையும் போது தண்ணி வந்து நம்ம பார்த்து சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் நான் வந்து பிளேட் வச்சு மூடி போட்டு வச்சிடுறேன். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு இவ்வளோ சூப்பராக டபுளாக வந்திருக்கு பாருங்கள். கையில் இப்போது எண்ணெய் இல்லைனா நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து நெய் 2 கையிலையும் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. நான் சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படியே சக்கரை பாவும் ரெடி பண்ணிவிட்டேன். 2 கப் அளவு சக்கரை சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அப்படியே நம்ம சக்கரை பாவும் ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். குலோப்ஜாம் சேர்த்துக்கலாம். சின்ன பையனை ரொம்ப சேட்டை பண்ணிட்டான். எப்படியோ ரெடி பண்ணியாச்சு. அப்படியே நைட்டு 12 o'clock ஆகிடுச்சு. 12 o'clock ஆகிட்டதுக்கப்புறம் கேக்கும் கட் பண்ணிட்டோம். ஒரு கேக் வந்து ஓரியோ கேக் வாங்கியிருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஜெய் ரொம்ப என்ஜாய் பண்ணான். டெக்கரேஷனும் அவங்களே தான் பண்ணியிருந்தாங்க. கேக்கு சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நாங்கள் எதுவுமே சொல்லலை, அவங்களே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கேக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஜெய் பர்த்டேன்றதுனால அத்தை மாமா வர சொல்லியிருந்தோம். அத்தை மாமா வந்திருந்தாங்க. இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு ஜெய்க்கு. ஜெய்க்கு வந்து அவங்க தாத்தா பாட்டி கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நல்லா கேக் கட் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணான். ஜெய்யும் பிரஜனும் சேர்ந்து தான் கேக் கட் பண்ணாங்க. கேக் கட் பண்ணிவிட்டு நைட்டு 1 o'clock ஆகிடுச்சுட்டு தூங்குறதுக்கு. கேக்கில் வந்து டெக்கரேஷன் ஃப்ளவர்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ஹைதராபாத்துக்கு வந்து 1 year ஆகுது. எங்கள் பர்த்டே, பிரஜன் பர்த்டே யாருக்குமே நாங்கள் கேக் கட் பண்ணல. இங்கே வந்து கேக் வந்து எனக்கு டேஸ்ட் வந்து பிடிக்கல. இந்த கேக் வந்து ஷாப் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் குலோப்ஜாம் எடுத்து பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா பாவெலாம் நல்லா ஊறி ஜூஸியாக இருந்துச்சு. நான் எப்போவுமே குலோப்ஜாம் ஃப்ரை பண்ணும்போது நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன். நிறைய பேர் கொஞ்சம் லைட்டாக போட்ட உடனே எடுத்துருவாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் பிடிக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து அவியல் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவியல் சாம்பார் செய்யலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவியலுக்கும் எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அவியலுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கிறீங்களோ அதை சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு சாம்பாருக்கும் நான் பருப்பு வேக வச்சு எடுத்துட்டேன். நான் எப்போவுமே சாம்பார்லாம் ஃபுல் வீடியோ நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதனால் ஃபுல் வீடியோ நான் போடலை. பருப்பு கூட நான் தக்காளி, பச்சை மிளகாய், சீரகம், அது கூடவே வெந்தயம், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சு மசிச்சு எடுத்துட்டேன். அவியலுக்கும் மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், இது கூடவே வெங்காயம் சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம காய் வேக வைக்கும் போது ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சா போதும். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா காய் வெந்துட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் சேர்த்துருந்தேன். இது கூட அவரைக்காய், சவ் எல்லாமே சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா வற்றணும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். நான் காய் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன். 5 நிமிஷம் நல்லா கொதித்து தண்ணி ஓரளவுக்கு வற்றிருச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்பு டேஸ்ட்டுக்காக நம்ம தக்காளிலாம் சேர்க்கக்கூடாது. அதனால் நம்ம புளிப்புக்கு வந்து தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இது 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அவியலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவியலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அப்படியே ஒரு பக்கம் சாம்பார் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாம்பாருக்கு வந்து ஃபஸ்ட்டு காயை வேக வச்சிடலான்னு உப்பு, மிளகாய் தூள்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய் தான் சேர்த்துருக்கேன். காய் நல்லா வெந்துட்டதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். பருப்பு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு புளி கரைச்சலும் சேர்த்துக்கலாம். பருப்பு தண்ணி சேர்த்துறதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நான் புளியும் ஊற வச்சுருந்தேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் கொதிக்கிறதுக்குள்ளே அவியலுக்கு நான் தாளித்து விட்டுறேன். கடாயில் 3 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட கடுகு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க.
நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. அவியலில் தாளிப்பை சேர்த்துடலாம். அவியலுக்கு எப்போவுமே நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிட்டு சேர்த்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அவியலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரும் ரெடி ஆகிட்டுருக்கு. சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு இடம் நல்லா கலந்து விட்டு தாளிப்பை ரெடி பண்ணிவிட்டேன். 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளிப்பை ரெடி பண்ணியாச்சு. சாம்பாருக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தாளிப்பை சாம்பாரில் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் தாளிப்பை சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு அவியலும் ரெடி பண்ணிட்டேன். ஃப்ரைடேன்றதுனால வெஜ் ரெசிபி தான் செஞ்சுருந்தேன். மற்ற நாளில் விஜய் பர்த்டே வந்திருந்தா கண்டிப்பாக பிரியாணி செஞ்சுருப்போம். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்ச் ரெசிபி என்னென்னு பார்த்துடலாம். ஃப்ரைடே வந்து சுட சுட சாதம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார், அப்படியே அவியல் செஞ்சாச்சு. அது கூட நான் குலோப்ஜாமுன் வச்சுருந்தேன். அத்தை வந்து மாங்காய் ஊறுகாய் போட்டு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே கொஞ்சமாக ஊறுகாயும் வச்சிடலாம். எல்லோரும் லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஈவினிங் கேக் கட்டிங்க்கு வந்து என் ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ணுற அண்ணா அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க, கூப்பிட்ருந்தோம். அதனால் நைட் டின்னர் ரெடி பண்ணிடலான்ட்டு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நைட் டின்னருக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலும் சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பன்னீரையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுட்டேன். பேனில் 2 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துட்டு பட்டர் நல்லா உருகிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்பு, அது கூடவே மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு பன்னீரை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி நம்ம செய்கிறதுனால கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது கூட உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருந்த பன்னீரை தண்ணி நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பன்னீரை சேர்த்துக்கோங்க. பன்னீரை இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு நம்ம செய்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிறேன். அதே பேனில் வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 2 தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, இது கூடவே ஒரு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துருந்தேன், ஒரு ஏலக்காய், 4 முந்திரி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறிட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். மிக்ஸி ஜார்லேயே மாற்றிக்கிட்டேன். தேவையான தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா இது நான் ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டேன். 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போது தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்துட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை எதுக்காக சேர்க்குறோன்னா நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம்ல, அந்த புளிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம சர்க்கரை சேர்க்குறோம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிரேவி நல்லா கொதித்து தண்ணி வற்றிட்டதுக்கப்புறம் நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வற்றிடுச்சு. ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். பன்னீரை ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா அப்படியே ரப்பர் மாதிரி ஆயிரும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது 2 நிமிஷம் நான் மூடி போட்டு வச்சுக்கிறேன். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பன்னீரும் சூப்பராக வெந்துருச்சு. கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நான் நைட் டின்னருக்கு வந்து ஈவினிங் 5:30க்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பன்னீர் பட்டர் மசாலா ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சப்பாத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அப்படியே ஒரு பக்கம் சப்பாத்தி போட்டு எடுத்தாச்சு. ஈவினிங் 6:30க்குலாம் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். சப்பாத்தி நல்லா சூப்பராக புஸ் புஸ்னு வந்திருந்தது. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாமே போட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் இல்லாமல் கேக் கட் பண்ணுறோம். அவங்க ஃப்ரெண்டுக்கு மேரேஜுன்றதுனால ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க சென்னைக்கு. நாங்கள் ஹைதராபாத்துக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் கேக் கட் பண்ணுறோம். ஹைதராபாத்துக்கு வந்து 1 இயர் ஆகிடுச்சு. ஜெயோட 3rd பர்த்டே வந்து சென்னையில் செலிப்ரேட் பண்ணோம். 4th பர்த்டே வந்து ஹைதராபாத்தில் செலிப்ரேட் பண்ணுறோம். சப்பாத்தி அப்படியே எல்லாம் போட்டு வச்சுட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன்.
ஈவினிங் 7 o'clock தான் கேக் கட் பண்ணதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த கேக் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் வாங்கியிருந்தோம். இந்த கேக்கும் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. எப்பவும் பிரஜின் பர்த்டே ஜெய் பர்த்டே வந்து சென்னையில் செலிப்ரேட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நிறைய பேர் வந்துடுவாங்க. பிரஜின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ஸ்ட்ரீட் பசங்க எல்லோரும், குட்டி பசங்க எல்லோரும் வந்துடுவாங்க. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. அதனால் என் ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ணுற அண்ணா தெரிஞ்ச அண்ணாவை மட்டும் கூப்பிட்ருந்தோம். அவங்களும் அவங்க ஒய்ஃபு குட்டி பாப்பா வந்திருந்தா. அங்கே வந்துட்டதுக்கப்புறம் 7 o'clock நாங்கள் கேக் கட் பண்ணோம். கேக் கட் பண்ணிட்டதுக்கப்புறம் டின்னர் முடிச்சுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. அத்தை மாமா வந்திருந்தனால ஜெய் பிரஜனுக்கு 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பி, எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. யாருமே இல்லாமல் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சோம். அத்தை மாமா வந்துட்டாங்க கரெக்டாக. ஜெய் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் அன்றைக்கி. 2 கேக் கட் பண்ணதுனால அவருக்கு ரொம்ப குஷியாகிடுச்சு. பிரஜின் தான் அவனோட கையை பிடிச்சி கேக் கட் பண்ணான். பக்கத்தில் வந்து மாமா இருந்தாங்க. ஜெய் கேக் கட்டிங்னாலே ரொம்ப குஷியாகிடுவான். இன்றைக்கி அவன் பர்த்டேனால இன்னும் ரொம்ப சந்தோஷமாக கேக் கட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஜெய்யும் பிரஜனும் சேர்ந்து கேக் கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரஜன் வந்து கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தான். ஜெய் கிளாப் பண்ணிவிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். பிரஜன் தான் ஃபஸ்ட்டு அவன் தம்பிக்கு கேக் ஊட்டி விட்டான். நைட்டும் அவன் தான் ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டான். கேக் கட் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் பசங்கள்லாம் விளையாடிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிகிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு 8:30க்கு மேலே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஈவினிங்கே டின்னர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதனால் நைட் சாப்பிடும்போது ரொம்ப ஜில்லுன்னு இருந்ததுனால கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து பிஜிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.